எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு சின்ன ஆசையாச்சும் இருக்குங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ தூரம் வேணா ஓடிட்டே இருப்பாங்க. அந்த ஆசைய அவங்க எப்போ அடையிறாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியே வரும். வீடு தானங்க, அதுக்கு ஏங்க இவ்வளோ பில்டப் பண்ணி பேசுறீங்க? அப்படின்னு நம்ம சொந்தங்கள் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே. வீடுனா சாதாரண வீடு மட்டும் இல்லைங்க. அந்த வீட்ட நம்ம வாங்கி ஃபர்ஸ்ட் நாள் பால் காய்ச்சி, வீட்டுக்கு மொத நைட் நம்ம தூங்கும்போது, அப்பா! இத்தன நாள் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கி, அந்த வீட்ல தூங்குறோம். அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா? வேற எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட வீட்ட தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த வீட்ட யாருமே மிஸ் பண்ணிறாதீங்க. ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இந்த மாரி வீடு கிடைக்கிறது ரொம்ப 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 ரேர் தாங்க. ஓகே. ரொம்ப பேசிட்டோம். இப்போ நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எப்பயும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். 24 அடி ரோடு பேசவோ, 49 அடி நீளமோ, கரெக்டாக 2.69 சென்ட்ல லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் ஃப்ளோரே 2 பிஹெச்கே விட சிங்கிள் ஸ்டோரி நம்மளுக்கு 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே விட செமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நமக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கார்டன் வைக்கிறதுக்காக நமக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க கான்டெம்பரரி ஸ்டைல்னு. என்னமோ போங்க, அந்த ஸ்டைலில் உங்களுக்கு வீட்டை சூப்பராக ஃப்ரண்ட் டெலிவிஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஃப்ரண்ட் டெலிவிஷனில் இவங்க ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணது இந்த வீட்டில் தான் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன். அதேமாதிரி கேட்டுக்கோ ஹெவியான மெட்டல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு WPC போர்ட்ஸில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட போர்ட்டிகோ அளவு 12x14. இந்த போர்ட்டிகோ ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா செக்கர் டைப்பில் மேட் ஃபினிஷ் கார் பார்க்கிங் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டே ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட்டர்ல ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாட்டர் ஸ்னப் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வால் எல்லாமே நமக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு கிராஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட்டர்ல ஃபிட் பண்ணி அந்த வாலில் ஃபுல்லாக உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மாதிரி தான் சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுகள் எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவுக்கு ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.25க்கு 5.25 அடியில் ஐக்ளோசி வெட்டிபர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் ஜிப்சன் யூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு எல் ஷேப்பில் நிறைய ப்ரொஃபைல் லைட்டில் ஃபிட் பண்ணி வால் சீலிங் டிஃப்ரெண்ட்டாக அது செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உட்டல் பேனல்ஸ் வச்ச மாதிரி நம்மளுக்கு சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் நார்த் சைட் வால் ஃபுல்லாக உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு வால்பேப்பர் ஸ்டிக்கர் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக மல்டிமீடியா டியூனிட் WPC பேனல்ஸில் சூப்பர் ரெடி பண்ணது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதே லிவிங் ஏரியாவில் சவுத் அண்ட் வெஸ்ட் வால் கார்னரில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் வாலில் நம்மளுக்கு இந்த வீரோட பூஜை ரூம் கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடிமேடாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க டிஃப்ரெண்டான ஸ்டைலில் போட்டு கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னி முடியில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் தாங்க. கிச்சனுக்கு போகிற முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்ன ஒரு டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம லிவிங் ஹாலுக்கு அப்படியே சர்வ் பண்ணுற மாதிரி இவங்க சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக கிராஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 12x8. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல கிரானைட்ல சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிளாசி ஃபினிஷில் நம்மளுக்கு சூப்பராக நிறைய பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு நிறைய டைல்ஸ் ஒர்க் பண்ணி மசாலா டைப்பில் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்பில் உங்களுக்கு சூப்பராக நல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது குபேர மூலையில் அமைச்சிருக்கிற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 16x10. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 2 சைடு வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 படியாக ஸ்லைடிங் யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லைட் சாண்டல் கலரில் நம்மளுக்கு லேப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேப்டுக்கு கீழே நம்மளுக்கு சின்னதாக உங்களுக்கு வாட்டர் ஒர்க் பண்ணி அதில் ஒரு மிரர் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கலரில் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பண்ணது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசர்லாம் மாட்டி கொடுப்பாங்க. அது போக வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே ஃபிட் பண்ணுவாங்க. ஃப்ளோர்க்குமே பார்த்தீங்கன்னா மேட் வந்து நமக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிளாசிக் ஃபினிஷ் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூ டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். 2 பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து ரெடிமேட் உட்டோன் டோரை நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. டோர் ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 10க்கு 8ன்னு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டேபிளில் வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா லேஃப்டில் நம்மளுக்கு வந்து சூப்பராக கவர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. அது போக வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து நீட்டான டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேக்கேஸ் ஏரியா கீழே கொடுத்தனால இங்கே நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதில் உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் உங்களுக்கு வந்து இந்த டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ்ஸோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்கு வீட்டோட அவுட்டர் ஸ்டேக்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து மெட்டல் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சூப்பராக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற கல் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கல் கூட எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. டெரஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவுலேருந்து கதிர்நாயக்கம்பாளையம் பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 65 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.